அண்ணனோட ஃபாலோவர்ஸ் நான். நீங்க எல்லாரும் நம்பி அண்ணனுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அண்ணன் வந்து சிறப்பா பண்ணி தருவாரு. அடிப்பொலி பிரியாணி செம. அதை விட 65 தான் இப்போ செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. சாப்பிட்டதுக்கு ரொம்ப மன திருப்தி. சேகர்ண்ணா, சேகர்ண்ணா என்ன பண்றீங்க? பூண்டு தோல் உரிச்சு பூண்டு அரைக்கிறேன். ஏன் தோல் உரிச்சு தான் அரைக்கணுமா? இந்த மாதிரி தோல் உரிச்சுதான் இதை அலசிட்டு அரைச்சு சும்மா இந்த அளவுக்கு சும்மா அப்படி வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிரியாணியுடைய வாசனை அப்படியே மனம் மணக்கும். அப்பதானே பிரியாணி செரிமானமும் நல்லா இருக்கும். ஆனா பூண்டு தோல் பிளாஸ்டிக் மாதிரிண்ணா, அதாவது எண்ணெயிலையும் மசாலாவிலும் கரையாது. சரியாண்ணா? சரி, அரைச்சி ஊத்துறேன் பாப்போம். எப்படி அரைச்சிருக்கேன் பாப்போம். அப்படியே நெப்பா அரைச்சி இந்த மாதிரி மைய இட்லி மாவு மாதிரி இருக்கணும். பலாக்கா பிஞ்சி இந்த சைஸில் இருந்தால் தான் பிரியாணிக்கு போட்டால் அப்படியே துண்டா, அதாவது பிஞ்சில் போட்டால், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கோழி குஞ்சிலே துறை பிஞ்சிலே, அதுமாரி பலாக்காவும் பிஞ்சில் தான் போடணும். பிரியாணிக்கு நல்லா இருக்கும். அவிச்சாக்க ஆட்டுக்காரு மாதிரி பொசன்னு வரும். அந்த டைமில் நெட்டுட்டு ரொம்ப வேக்காடும் கொடுக்கக்கூடாது. துண்டா போட்டு வெட்டணும். துண்டா போட்டு வெட்டி அவிக்கணும் தனியாக. இப்போ வெட்டி காட்டுறோம் பாருங்க. பால் வந்தா அவிச்சாக்க பால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோலசதுக்குள்ள பால் வருது இல்ல, இதை அவிச்சா அந்த பால் வந்து தண்ணியில கருப்பு நிறமா அது தனியா வந்துடும். இதை மட்டும் வடிகட்டி நம்ம பிரியாணியில போடணும். தாளிப்புல மசாலாவை பலாக்கா செய்யும் போது கையில எண்ணெய் தடவி, ஏன்னா பால் ஓட்டும். நம்மளுக்கு பால் ஓட்டினா கத்திலையும் பிடிக்கும், ஒன்றும் கையிலையும் பிடிக்கும். நம்மளுக்கு உதிரி கிடைக்காது. வெட்டி தண்ணியில மஞ்சத்தூள் போட்டுருக்குறோம், எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிருக்கிறோம். இந்த பலாக்காயை துண்டா வெட்டி இந்த தண்ணியில போட்டா இந்த கருப்பு நிறம் வராது, கருக்காது. வெட்டக்குள்ள தண்டு பகுதி இல்லாத வெட்டணும். தண்டை எடுத்து லைட்டாக வெட்டி எட்டை கடாச்சிட்டு மீதி இருக்கிற அந்த நாரை மட்டும்தான் துண்டா, அதாவது ஒரு 30 கிராம் 40 கிராம் 50 கிராம் பீஸ் அளவில் போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேக்காடு கொடுக்கும். இப்படி துண்டா போடணும், கட்டமாக போடணும். அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஆட்டுக்கறி மாரி உதிரியாக சாப்பிட்லாம். கட்டியாட்டு சார் அருவமனையில் செம்மையா வெட்டுறாரு. உங்க இந்த உசிலம்பட்டி சைட்ல இப்படிதான் வெட்டுவாங்களா எல்லாமே? ஆமா ஆமா.
பலாக்கா பிரியாணிக்கு 10 கிலோவுக்கு சூப்பரா 2 லிட்டர் எண்ணெய், வெங்காயம் சேர்த்து பலாக்காயை தனியா அவிச்சு மட்டன் மாதிரி சேர்க்கிறோம். நான் சேர்த்துறேண்ணா. இதே இந்த மசாலா கூட நல்லா வதக்கி அளவு தண்ணி ஊற்றி பாஸ்மதி அரிசி தம்மு போட்டு சாப்பிட்டா ஆட்டுக்கறியில பாதி சுவையோட அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்ற ஃபீலோட இந்த பலாக்கா பிரியாணியை சாப்பிடலாம். பலாக்காயை எண்ணெயில பொரிச்சியும் சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். நாங்க இங்க அவிச்சு சேர்த்துக்கிறோம். அதை அள்ளி காமிங்க. அப்படியே கறி துண்டு மாதிரி துண்டு துண்டு துண்டா சூப்பரா கிடக்கும். எண்ணெயில போட்டு அந்த அந்த உப்போட துடிப்பு எப்படி இருக்கு? கரிப்பா இருக்கா, மைல்டா இருக்கா, கட்டா இருக்கா? அது எப்படி இருக்கு? துடிப்பா இருக்கா, நமக்கு பிரியாணில சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கா? பிரியாணில சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா வடி பிரியாணிக்கு இதை விட துடிப்பா இருக்கணும். சரியா? நான் தண்ணி கொதி வந்துச்சுண்ணே, அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துருங்க. பாஸ்மதி அரிசி கொதி வந்த உடனே சேர்க்கிறோம். கிளறுங்க, ஃபுல்லா கிளறுங்க, உள்ள கண்டி விட்டு கிளறுங்க உள்ள. எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஆனா இங்க கூட இருக்கிற மாசு உட்காந்து வேடிக்கை பாக்குறாரு. சிரிக்காதடா, சிரிக்காதடா, உண்மையா சிரிக்காதடா. சிரிச்சு சிரிச்சு தானே தமிழ்நாட்டு மக்களை நீ ஏமாத்தி வச்சிருக்க. தண்ணி தெரியுதா லேசா? இந்த பாஸ்மதி அரிசிக்கு இந்த மாதிரி லேசா கொஞ்சம் போதுண்ணா. தம் பிரியாணி கடைசியா மல்லிகை புதினா தழையை போட்டு வாழை இலையை போட்டு தம் போட்டா அந்த மனமும் அரிசியோட பதமும் சூப்பரா இருக்கும். தட்டுப்பட்டு மட்டும் அண்ணா கந்து ஏத்துவா, கந்து ஏத்துவா, கந்து ஏத்துவாண்ணா. கந்து கந்து மாதிரி ஏத்துருவானா? கொலையில அரிசியை கொட்டி இங்க மசாலா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. ராபின் மாஸ்டர் அரிசியை கொட்டி கொட்டி எட்ட ஓடுறாரு, யாருன்னு தெரியல. ராபின் மாஸ்டர் மாஸ்டர் இந்த இடம் தான் மாஸ்டர் நம்மளோட வேகமே, வேலையோட வேகமே. மாஸ்டர் 50 கிலோ வட்டா இல்லைன்றாங்க, பச்சை விறகு சூப்பரா. ஓகே ஓகே, வாங்க வாங்க, ரெடி ஆகும், ரெடி ஆகும், ரெடி ஆகும். ஏய் எட்டரா எட்டரா. சும்மா கடல் தண்ணியில அரிசியை கொட்டின மாதிரி கொட்டி வட்டிச்சு கொதிக்கிற மசாலால போட போறோம். தொண்டை அப்படியே காயமாயிடுச்சு, புகை எக்ஸஸ் பேனு அதால முடிஞ்ச வரைக்கும் இழுக்குது, ஆனா எங்களால முடியல. சூப்பரா பாஸ் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மசாலா வரங்க அப்படியே கொதிச்சு 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 அந்த சிக்கனோடைய ஃபேக்ட் ஆயில் எசன்ஸ் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பாருங்க அப்படியே ஒரு மாதிரியா கருநீரமா கரு நிறமா. இங்கேயும் பட்டாவில் மசாலா கொதிக்குது. அரிசியை சேர்த்தாச்சு. அரிசியை சேர்த்து
சரியா ஒரு 3 to 4 நிமிஷத்துல விறகடுப்புல செய்யும் போது வடிக்கணும். உப்பு காரம் செக் பண்ண, உப்பு அப்படியே தொண்டைக்கு உரைக்குது, சூப்பரா இருக்குது. இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ல உங்களுக்காக வீடியோ போட போறேன், கேளுங்க. நாங்க பிரியாணி மட்டும் இல்லாம வத்த குழம்பு, சாம்பார், ரசம், அப்பள வடை, பாயாசம், எல்லா வகை ஸ்வீட்டு சூப்பரா செஞ்சு காமிக்க போறோம், வீடியோவை போட போறோம். நிறைய ஆசிரமத்துக்கு நாங்க உணவளிக்க போறோம். ஏன் மசாலா கொதிச்சிட்டு இருக்கு. அப்பாசே வா வா, பக்கத்துல பாரு. வட்டா சின்ன வட்டா, வேக்காடு கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும். அப்படியே அரிசி இன்னும் கொஞ்சம் லென்த்தி ஆகணும். அரிசி செலவுன, அரிசி அள்ளி காமின, அரிசி அள்ளி காமின. கட்ட சூப்பரா அண்ணா அரிசி. ஐயோ சுடுதுண்ணா அண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வடிக்கலாம் அப்பாச, வடிக்கலாம். டக்குன்னு வடிங்க. அப்படியே மசாலா செம்மையா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சிக்கனோட ஃபேக்ட் ஆயில் எல்லாம் பிரிஞ்சிடுச்சு, அந்த கொழுப்பு அப்படியே தெரியுது பாருங்க உங்களுக்கு. நீங்க கொலைய வடிக்க போறாங்க. இந்த மூங்கில் குடியில வடிக்கும் போது நமக்கு அதிக சூடு இல்லாம சீக்கிரமா தண்ணி வடைஞ்சி கொட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். வடிக்கலாம். இது சின்ன வட்டா அப்பாசே, அது ஒரு சொல்ல தண்ணி அதிகமா தெரியுது பாரு. ராபின் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. மாஸ்டர், இன்னைக்கு பலக்கா பிரியாணி பாஸ்மதியில தம் போட்டோமா, 10 கிலோ. சரியா? சூப்பரா இன்னைக்கு வாழை இலைய எடுத்து உடைச்சி செம்மையா காட்ட போறோம். சரியா? ஓ, இலைய ஒரு ஆள் இலைய எடுங்க. ஓகே. ரைஸ இப்படி மேல பார்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் ட்ரைனஸா இருக்கணும். லேசா நீரோட சொசொதுப்பா இருந்தா அது என்ன ஆகும்னா திரும்பவும் நம்ம ஒரு ரெஸ்ட், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அப்படியே ஒரு சைட்ல மேலக்க அப்படியே தூக்கி உடைங்க பாப்போம். அப்படியே பெட்டி விடுங்க, சாப்பாடு பெட்டுங்க. ஓகே, சாப்பிட குளிக்குங்க அப்படியே. அவ்வளவுதான். ஏன்னா அப்படியே ஒதுரணும். ஓகே, அப்படியே இது அப்படியே அள்ளி காமிங்க. அப்படியே சும்மா அப்படியே கண்ணில் அப்படியே அள்ளி காமிங்க, ஃபுல்லா வரைக்க வேணாம். ரைஸ் உடஞ்சிருக்கா? நல்லா லென்த்தியா இருக்கா? சூப்பரா இருக்கா?
கேஸ் அடுப்பு தானே செஞ்சோம், சரியா? அப்போ நாங்க சொல்லி கொடுக்குற அளவு அதெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்கா? ஓகே மாஸ்டர். பலாக்கா பிரியாணி சூப்பரா தம்மோட காட்சி, பாஸ்மதி லென்த்தியா இருக்கு. அண்ணா நீ மட்டன் பிரியாணி மாதிரி மட்டன் கறி மாதிரி இருக்கு சொன்னல, ஒன்னு எடுத்து உடச்சு காமிடா. மட்டன் கறி பயங்கரமா உடனே அப்பா அப்படியே மட்டன் கறி உடைக்கிற மாதிரி அப்படியே செவுந்து இருக்குல்ல. ஐயோ நீ போடு சிஸ்டி பையாங்க. எப்படின்னா இருக்க? சூப்பரா இருக்கானே, அந்த கறி மாதிரி அப்படியே இருக்கா. அப்படியே இதுதான் அந்த பலாக்கா பிரியாணி அந்த கூட சாப்பிட நமக்கு ஒரு பிடிக்கிற காரணம். அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் தான் வந்து பார்த்தோம், ஓகேவா? நாங்கள் ஏதோ ஏனோ தானே தான் சரி ஆர்டர் இவருக்கு கொடுத்தோம். ஆனால் கொடுத்ததுக்கு ஒருத்தா இன்றைக்கி செம்மையாக எங்களுக்கு பண்ணியிருக்காரு. அதேமாரி நாங்கள் ஆல்ரெடி என் புள்ள பிறந்த உடனே நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2வது மாதமே நான் இவரை புக் பண்ணிட்டேன். 10 மாதமாக நான் காத்திருந்தேன் எப்படா என் பையன் பர்த்டே வரும் இவரை புக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை இன்றைக்கி குத்ததுக்கான ஒர்த்து செம்மையாக பண்ணி காமிச்சார். பிரெட் அல்வாவிலேருந்து ஆனியன் பச்சடிலேருந்து பிரியாணிலேருந்து பலாக்கா பிரியாணி வேறு லெவலு. இவரே இதே அந்த அடுத்த மாதம் ஆகஸ்ட் 22, 23 என் தம்பி மேரேஜையும் இவரை புக் பண்ணியிருக்கேன். ஆல் த பெஸ்ட். அண்ணனோட ஃபாலோவர்ஸ் நான். நீங்கள் எல்லோரும் நம்பி அண்ணனுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அண்ணன் வந்து சிறப்பாக பண்ணி தருவார். அடிப்பொலி.